அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திக்கிட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். இப்போ எல்லாமே எனக்கு தரீங்க. சரி. அங்க போயிட்டு எல்லா வேலையும் நான் செய்யறேன். இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ நான் இப்ப கேட்ட பாரு, இதுதான் கரெக்ட். எனக்கு என்ன செய்வீங்க? எவ்வளவுதானே நான் செய்யிட்டா நீ செய்யற. இல்லங்க, ஏடிஎம்ல துட்டு கிட்ட எடுத்து கொடுக்குது. நம்மளுடைய நோக்கத்தையே மறக்கடித்து இல்லங்க, ஏடிஎம்ல துட்டு எடுத்து நீ கொடுத்து கொடுக்குறியா நான் கொடுக்குறான்னு கேட்டேன். சொல்லி விளக்கமா டேய் டப்பா டோல உன் பக்கத்துல நின்னு எனக்கு வந்துச்சு. பாதி பாதி சொல்லுங்க ஐயா. எவ்வளவுதானே நீ கேட்டது எவ்வளவுதானே? நீ நான் சொல்வதை போல் நீ செய்து முடித்து விட்டால் உனக்கு இந்த சூரியபுரி நாட்டில் உனக்கு ஒரு அங்கீகாரம் அளிக்கிறேன். என்னை நம்பு, உனக்கு வராது வம்பு. டப்பாங்க. ஆமா, டபாக் டபாக். அவருக்கு ஒரு சேர்னா உனக்கு ஒரு சேர். நிஜமாவா? ஆமா. அவருக்கு ஒரு டீனா உனக்கு ஒரு டீ. அவருக்கு என்ன தராங்களோ அதுதான் எனக்கு. அதுதான். நாம் இருவரும் நிகராக இருக்க வேண்டாம். ஓகே ஓகே. புரிகிறதா? ஓகே, எனக்கு இது தரீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லு. என்னன்னா, நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க. ஆமா ஆமா. நான் போயிட்டு ஏதோ ஒரு வேலை நீங்க இப்ப சொல்றீங்கன்னு வச்சு நான் செஞ்சு முடிச்சிடுறேன். அதுக்குள்ள தப்பா நினைக்க கூடாது. நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம். நினைக்காதீங்க. அவர் நினைச்சா நான் நினைக்க மாட்டேன். சொல்லு வை விடுறேன். அது வரும். என்னப்பா நீலா கிடையாதுப்பா. என்னன்னா, எனக்குன்னு ஒரு ஆசை எல்லாம் வருது லைட்டா. வருமா? பொம்பளைனா ஒரு ஆசை வருமா? அதான் பொம்பளை. எனக்குன்னு ஒரு எதனா ஒரு ஆம்பளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? எவ்வளவுதானே மீனா, உன்னுடைய மனக்குறையை நான் தீர்க்கிறேன். சொல்வதை போல் செய்தபடி முதலில் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஓகே. புரிகிறதா? கடமையில் ஆசைலாம் வச்சுக்காத, தன்னால வரும். நாங்க உண்மை. நீ எதுக்குற? வரும். ஓ உடு. சரிங்க, உங்களுக்கு நான் செய்யறேன், நீங்க போயிட்டு வாங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. வருகிறேன் மலையடி வரத்தில் சர்வ ஜாக்கிரதையாக இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டாம். கச்சிதமாக என்ன நடக்கிறது எனக்கு தெரியும். எதுக்கும் பாத்துக்கினே தூக்கு. உள்ளாரி வந்தா கட்சி சும்முட போதுன்னு என்னத்த அவன் தூங்கி வரப்பான். அது குள்ளேர் வச்சு ஒரு 4 கிலோ கட்சி தூக்கி போடும். இருக்கு அதான் போயிட்டு தான் பண்ணுவான். காலுக்குள்ள என்ன இருக்குது? அவர்கிட்ட ஒண்ணு சூப்பரா இருக்குடா. என்னது? நான் பார்த்தனா. பாத்துட்டியா? அந்த கொட்டை இல்ல, கொட்டை பாத்துட்டியா? ஃபுல்லா கோல்டு தான். ஒண்ணுதான் இருக்குமே. இன்னும் எவ்வளவு இருந்துச்சு சுத்தி? அது இல்ல, அவரு ஒண்ணுதான் இருக்கா. அதுல என்ன கொட்டை? ஒத்துராச்சியா? ஆமா, ஒத்துராச்சு இல்ல, அது வெறும் கொட்டை. ஆமா. எத்தனை முகம்? 5 முகமா? அது 6 முகம் 7 முகம் கூட இருக்கும். நல்லா நீ பார்க்க முடியாது. ஆமா ஆமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ இந்த மாதிரிலாம் பண்ணா அந்த ஆளுகிட்ட போய் சொல்லிடுவேன். அந்த ஆளுகிட்ட தான். சரி விடு, அரண்மனைக்கு போலாம். பார், எங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு போவான், நீ எதுவும் சொல்லக்கூடாது. சொந்தக்காரனா என்னன்னு கூப்பிடுறது? உன மாமனு கூப்பிட்டா? ஐயோ ஐயோ. சரி, உங்களுக்காக இதுல நான் உங்களை மாமன். சரி சரி சரி. ஆனா என்ன, ஆனா அடிக்கடி எனக்கு இந்த வார்த்தை வருமே. அடிக்கடி தானே? நீ மாதிரி வந்தா கூட பரவாயில்ல. சரி சரி. அடிக்கடி நான் இது சொல்லிடுவேனே. இது எனக்கு பழக்கமானது. எது? அவரு தேவடியா? அது எனக்கு அடிக்கடி விடும். கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் நான் பாத்துக்கிறேன். ஆனா கொஞ்சம் அந்த வார்த்தை சொல்லாதீங்க. எந்த வார்த்தை? இந்த தேவடியான்னு. நீ மட்டும் டாபர்னு சொல்லாத. இப்பதான் படிச்சிருக்காங்கன்னு ஒண்ணு கூட பாக்கல. இன்னொரு பாக்கலையா? என்னம்மா இவ்வளவு பேர் இருக்கிற ஒண்ணு கூட பாக்கல? என்ன பாக்குற மாதிரி ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சூப்பர்ப்பா. கேம் ஆடுறீங்க? ரம்மி ஆடுறாரு. என்ன எதனா வந்துச்சா? எவ்வளோ 10,000 போட்டுக்கிறா? அது பார்த்தா போட்டு ஏமாத்தல 10 குறானுங்க. பார்த்து உள்ள விளையாடு. சரி, நம்ம போலாமா? ஐ லவ் யூ டா. சரி, பரவாயில்ல, இருக்கட்டா. அங்க பாருங்களேன். எங்க? நான் போகும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். அவ்வளோதானே? ஆகட்டா, கலாடியோ. நிஜமா தானே? வெச்சிட்டேன்.
மர்ம நாடு எப்படி இருக்கு? ஆஹா எது பார்த்தாலும் வந்தால் வாழ்க வந்தால் வாழ்க அந்த மாதிரி மாத்தி அருமா போட்டுக்கறாங்க அட்டகாசமாக இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது எல்லாரும் குச்சிங்கிறாங்க ஆமா இப்ப இலவசம் வந்துக்கினே இருக்கிறாங்க தேரதே பெரிய வம்பா பத்தியா பேசிக்கினே இருக்கிற வந்துட்டாங்க பத்தியா ஒற்றுமை நிலவோடு நேர்மை என்னும் பீடத்தில் ஏறி நீதி நேரி தவறாமல் ஆட்சி புரிந்து வரும் என்னுடைய தாய் தந்தை உன்னுடைய இரு செல்வமுடைய வணக்கம் அன்பால் அமுதூட்டி தன்பால் தேரோட்டி வெள்ளி கிண்ண தமிழகத்தின் நிலவை காட்டு வருங்காலத்திலே வாழக்கூடிய செல்வங்கள் நீங்கள் இதுவரை இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று எங்கள் உளமாற அப்படியே ஆகட்டப்பா. நீங்கள் இருவர் நலமோ சரிங்கப்பா. அம்மா கும்பிடுங்க அம்மா கும்பிடுங்க அம்மா இருவரும் நலமுடன் வாழ வேண்டும் நாட்டு பொறுமோகளுக்கு நலமுடன் இருக்க வேண்டும் இலவசம் வணங்க இலவசமா வணங்க வெளிநாடு போய் பட்டு பட்டுலாம் படிச்சு வந்துக்கிறீங்க ஐயோ பெரிய பெரிய பருவான் படிச்சுக்கிறீங்க ராஜா விட்டு போடல அதான் படிச்சுக்கிறீங்க சரி பரவாயில்ல சூப்பரா இருக்குது இல்ல நல்லா இருக்குது அம்மாவே கும்முனுக்குது இல்ல எங்க ஒரு பையன் கேட்டானே மகாராணி கல்யாணம் ஆயிடுச்சானு ஆவல்றான்னா சொல்ல வேண்டியதானே என்னன்னு 2 பிள்ளைங்க இருக்காங்க அவங்க அது போல நினைக்கல அவன் பாரு ஒரு மாதிரியா இருக்கிறான் சரிங்க வா வெளிநாடு போய் பட்டப்படி படிச்சேன் வெளிநாடு படிப்பா உள்நாடு படிப்பா செக்யூரிட்டி ஆட்ட போகிறேன் கேள்வி கேட்க போறேன் ஏன்னா எப்படி கத்து குத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேக்கட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் அப்படி சொல்லுவா ஏன்னா டிசைனரி கிசைன் எல்லாம் பார்த்துருப்பேன் எல்லாம் நல்லா படிச்சிருப்பேன் அதனால கேட்கறேன் நான் ஒரு விலங்கணும் அது விலங்குகள் விலங்குகள் அதுல ஒரு விலங்கு மட்டும் செத்திச்சுன்னா அது வெயிர் வச்சிடும் அது என்ன விலங்கு விலங்கு ஆமா செத்துருச்சுனா வயிறு மட்டும் வெடிக்கும் ஆமா வெச்சிடும் ஆமா இது புதுசா இருக்குது புதுசு இல்ல பாயசாங்க நல்லா ஆராய்ச்சி பண்ண டிசைன் எல்லாம் தளரணும் வெளிநாடு போய் பட்ட படிப்பு சொல்லு எனக்கு தெரியாது என்ன இல்ல எங்களுக்கு தெரியலப்பா என்னங்க என்ன ஒரு ஆடு மாடு கீடுன்னு கூட எதுவும் சொல்றது இல்ல தெரியாதுன்னு சொல்ற மாட்டா அதெல்லாம் செத்து போச்சுனா எப்படி வெடிக்கும் வெயிர் வெடிக்குதுங்க அது ஒரு விலங்கு ஒண்ணுக்கு இது இல்ல எனக்கு தெரிஞ்ச என்னங்க படிப்பு இந்த கார்ப்பரேஷன் எல்லாம் சொல்லி தரேன் உங்களுக்கு சொல்லி தர மாட்டானா நான் பார்த்ததே கிடையாது என்னங்க நீங்க வேற அது என்ன விலங்கு தெரியுமா விலங்கு ஒட்டகம் ஆமா ஒட்டகமா அது செத்துச்சுனா வெயிர் வெடிச்சிடும் அது ஏன் வெயிர் வெடிக்குதுன்னு கேளு அது சாப்பாட்டை சேமிச்சு வைக்கும் அந்த சாப்பாடு சேமிச்சு வச்சுட்டு அது செத்துச்சுன்னு வச்சுக்கோ அது என்ன ஆகும் கேஸ் ஃபார்ம் ஆகும் அந்த கேஸ் ஃபார்ம் ஆகுது வெயிர் வெடிச்சிடும் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இப்ப படிச்சுக்கிற அவங்க கார்ப்பரேஷன் சொல்லி கொடுத்துக்கிறாங்க எல்லாம் கார்ப்பரேஷன் சொல்லி கொடுத்துக்கிறாங்க தெரியுமா சரி பரவாயில்ல சின்னதா முட்டை போடக்கூடிய பறவை எது சின்னதா முன்னையும் பறக்கும் பின்னையும் பறக்கும் அது என்ன முன்னையும் பறக்கும் பின்னையும் பறக்கும் ஆமாங்க சின்னதா முட்டை போடும் சிறிய முட்டை புதுமையான கமான் கமான்
வெளிநாடு பட்டப்படி நீ எல்லாம் தெரியுமா உன்னையா கேட்டேன் நம்ம காரு இன்னும் எங்க அப்பா வந்து அவரு நான் டீம் பண்ணிக்கிறாரு அவருக்கு ஆப்ரேஷனுக்கு என்ன அவளை படிச்சது இல்லப்பா இருந்தாலும் எங்க அப்பா நாட்டு மன்னர் இல்ல மன்னர் அந்த அவர் மட்டும் தெரியுமா சின்ன பறந்து வெளிநாடு போ பட்டப்படி பண்ணு அப்புறம் கோவம் ஊரைக்கு ஏமாத்து வெளிநாடு போ பட்டு பண்ணுனா இன்னும் தொழுது பைக் பாட்டிக்கணும் பேக் மாட்டிக்கிட்டுக்கா எங்க அப்பா வீட்டு போனோம் பின்ன வெளிநாடு அவங்க அப்பா விட்டு பண்ணா எங்க அப்பா விட்டு போனான் எல்லாம் வரி துட்டு காரணம் தெரியுமா சும்மா தானா என்ன உங்க தாத்தா நான் ஏறு ஓட்டினாரா உங்க ஓயா நான் நாத்து புடுங்கினாங்களே என்ன எல்லாம் அங்க வரி துட்டு தமிழ் நீ வேற இப்படி ஏடா கூடமா பேசுன என்ன பண்ணுவேன் வேலை விட்டா தூக்கிடு ஆட முதல்ல விடுங்க நான் போய் சைட் பண்ண அவர் தூக்கிறேன் நான் சரி அது விடு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சிறிய பறவைன்னு சொல்றேன் அப்போ ஈயா பின்னாடி வராது முன்னையும் பறக்கும் பின்னையும் பறக்கும் சின்னதா முட்டை போடும் தெரியலையா நாங்க நீங்க வேற அதான் தூக்கணாங்குருவி ஆமா குருவி ஆமா தூக்கணாங்குருவி சின்னதா இருக்கும் முன்னையும் பறக்கும் பின்னையும் பறக்கும் அதான் சின்னதா முட்டை போடும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆமா அண்டர்ஸ்டாண்டிங் நோ ப்ராப்ளம் என்னங்க அறிவு வெளிநாடு பட்ட படிப்பு இது தெரியாது சரி பரவாயில்ல பக்கத்துலயே இருக்கிற நீ சரி விடு ஏங்க நான் பிள்ளைங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு டான்ஸ் ஒண்ணு வர சொல்லிட்டா நான் தான் சொந்தமா ஏற்பாடு பண்ணேன் கீனி கீக்கும் அந்தர் பண்ணுங்க அந்தர் பண்ண மேடை அதுருங்க அருமா ஆடுங்க இது வா சொல்றதுக்காக நம்ம நாடு யாரு அது எந்த நாடுனே தெரியாது நான் இட்டு வந்துடுறேன் உங்களுக்கு அந்த தெரியாதா நாடா முக்கிய நாடா வந்து ஆட போகுது என்ன அழகா இருக்கு அது அருமையா இருங்க கும்முன்னு இருக்கும் ஆமா நீ கூப்பிட்டா கூட வரும் பேசுறதுங்க கூப்பிட்டா கூட கூப்பிட்டா இப்ப பாரு அந்த பண்ண ஓடி வாமோ வாஷிங் மிஷின் மாதிரி ஆட்டிட்டு பாரு அது கூட துணி போட்டா போட்டு ஆட்டி கிடக்கும் டிக்கெட் ஆட்டி கிடக்கும் ஆனா இது என்ன தெரியுமா குதிரை டான்ஸ் குதிரை கூட டான்ஸ் ஆட சொல்ல பாரு முன்னாடி ஆட்டி அது மாதிரி குதிரை டான்ஸ் இது பிரமாதமா ஆடுறா அம்மா கும்முனுக்குறமா அது அம்மாக்குற தெரியாது வேற எதுக்கு கூப்பிடுற மாதிரி பேசுறா அவனை கூப்பிட்டு நான் என்ன பண்றேன் என்ன ப்ரோ ப்ரோ நான் ஜாயிட்டு உள்ள போறதானே ப்ரோன்றா என்னடா என்னடா சரி சரி மாமா சரி மாமா பேர் என் லைஃப்ல நிஜமாவே என் தாய் மாமனை கூட நான் மாமனை கூப்பிட்டதில்லடா வாட கூட தான் கூடுவேன் எங்க தாய் மாமனை கூட ஐயோ இது கூட விளையாடல விட்டு ஆடுற வரேன் விடு சும்மா தானே இருக்குது விடு பார் இளவரசர் வந்துக்கிறாரு என்னத்துக்கு வந்துக்கிறாரு அவரு கோயில் போயிட்டா யாரு அந்த அம்மா மகாராணி இவங்களா அம்மா புரியல நாலாம் தாரம் தள்ளின்னு ஆமா அக்கா பொண்ணுதான் நாலாம் தாரம் கட்டின்னு சம்சாரம் செத்து போச்சு சஸ்பென்ஸா எது சொல்ல வந்து என்ன இதுல நீ நாட்டியத்தை சிறப்பா ஆடணும் ஆடிட்டு எழுதி கொடுத்தாலும் வாங்காத அவர்கிட்ட இருக்கிறது வாங்கிட்டா அந்த 4 கிலோ வாங்கிட்டா ஐயோ அது ஏற்கனவே எதுவோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீ வேற அது 4 கேணி 5 கேணி பார்த்துது அது அதெல்லாம் வேணா எதுவும் வேணாம் எதனா ஒரு வேலை சூப்பர் கமான் கமான் வணக்கம் ஐயா மகாராணிக்கு அம்மாவா மகாராணி அம்மாவா சேர்த்து சொல்றாங்க சேர்த்து எங்க அப்பா என்ன வணங்குனாங்க நாலாம் தாரம் இங்க வா நீ கேட்டாலே ஒரு கேள்வி
எங்க அப்பா எப்படி வணங்குறது? எப்படி? வணக்கம் தாத்தானா. எனக்கு தெரியாதுல்ல. சரி விடு பாருங்க அங்க பாருங்க எனக்கு நிஜமாவே தெரியாது. பார்த்தா அது விடுங்க பாக்குறேன் தெரியுமா? எங்க அப்பா நாட்டு மன்னர். உங்களுக்கு எதுனா தெரியுதா? எனக்கு மொத்தம் தெரியுது. ஏய், உனக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. நீ இன்னும் கொஞ்சம் காட்டுன்னு வச்சு நீ 5வது ஆயிடும். அந்த ஆண்டி யாரு? ஆண்டி, அதான் பொண்ணு. தங்கச்சினா? நாட்டு இளவரசி. நீங்க யாரு மொத? நாட்டு இளவரசி. கையில இருக்குதா? கவி அரசு, கவி அரசு. அங்க சதி கட்டுக்குதா? என்னண்ணே? இல்ல கோயில உந்துதான். சத்தி கட்டி இருக்கு. ஆதார் அட்டெல்லாம் எடுத்துன்னு வாங்க அப்பதான் நம்புவாங்க. டேய், யாரை பார்த்து கேட்க? எங்களுக்கு ஆதரட்டியா? எல்லாருக்கும் ஆதார் அட்டை இல்லைன்னா உனக்கு எதுவுமே கிடையாது போ. ஆமா, எங்களை கேட்கும்போது பார்த்தா இந்த பெண்ணுக்கு எந்த ஊரு, பேர் என்ன? நாட்டுனே தெரியல. அது யாரும் கிடையாது எனக்கு சொந்தம் தான். சொந்தமா? ஆமா எங்க மாமா பொண்ணு. எங்க அத்தை பையன். ஆமா தங்கச்சி என்ன தெரியாது உனக்கு? மாமா பொண்ணு. மாமா பொண்ணு, அத்தை பையன் இவங்க தான் தெரியும். தங்கச்சி, அண்ணன் தம்பி எல்லாம் தெரியும். அதெல்லாம் அத்தை தெரியாது. மகன் ஒண்ணு. யாரும் மாமான்னு கூப்பிடுவேன். உனக்கு என்ன ஆச்சு? சரிம்மா அப்புறம் மாமா ஆடி காட்டு அவங்களுக்கு. தேங்க்யூ. அப்புறம் நாட்டியத்தை ஆடுங்கள்.